வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 8th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 14. சொல்யூஷன் எழுதிக்கங்க. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் இது கிவன் இல்லையா, ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இது எது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய். இப்போ இதோட ஐடென்டிட்டியை எழுதலாம். சரியா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஐடென்டிட்டி வரும்? எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக ஏபிக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். புரிஞ்சுதா? ஸோ இது எதோட ஃபார்முலா? இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூபோட ஃபார்முலா. ஸோ நம்ம எழுதிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ்ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ? 5. புரிஞ்சுதா? இப்போ இதை 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இல்லையா? அப்போ 5 இன்ட்டு 5 25, 25 இன்ட்டு 5 125. புரிஞ்சுதா? இது 3 டைம்ஸு. ப்ளஸ் இது என்ன வரும் சொல்லுங்கள்? 14 இன்ட்டு 3, 14 இன்ட்டு 3 எவ்வளோ? 3 4s are 12, ரிமைனிங் 1, 1 3s are 3, 3 + 1 4, 4 இன்ட்டு 5 எவ்வளோ? 42 இன்ட்டு 5. So 2 5s are 10, remaining 1, 4 5s are 20, so 21. புரிஞ்சுதா? So 210. So 125 plus 210 எவ்வளோ? 125 இல்லையா? So 0 plus 5 5, 3 plus 1 3, 2 plus 1 3, 2 plus 1 3. ஸோ என்ன வந்திருக்கு? 3 3 5. புரியுதா? இது எதோட வேல்யூ? therefore x cube minus y cube is equal to இது. ஓகேவா?